அங்கிள், யாருங்க அங்கிள் இங்கே குப்பையை போட்டாங்க? யாருன்னுமா சொல்கிறது? போர்டு வச்சும் இங்கே தான் குப்பை கொட்டுறாங்க. அங்கிள், இதை எடுத்துக்கோங்க. பாய். யார் இந்த குழந்தை? எனக்கு ஏன் மிட்டாய் கொடுத்துட்டு போகணும்? அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க சுத்தமாக வச்சுக்கணும்னு அரசாங்கம் எவ்வளோதான் விழிப்புணர்வு கொடுத்தாலும் யாரும் சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. இந்த இடம் எவ்வளோ நீட்டாக இருக்கு இப்போ. இவர் தான் இங்கே குப்பை போடுறவரா? ச்சே, பாவம் அந்த அங்கிள். இவர்னால எவ்வளோ கஷ்டப்படுற. பரவாயில்லையே, இடம் சுத்தமாக இருக்கு. எல்லாம் திருந்திட்டாங்களோ? யார் செஞ்ச வேலை இது? அங்கிள், உங்க குப்பையை பார்க்கறதுக்கு உங்களுக்கே கஷ்டமா இருக்குல்ல? இதெல்லாம் உன் வேலையா? குப்பையை கொண்டு வந்து எதுக்கு இங்கே போட்ட? கேட்குறேன்ல, சொல்லு. நீங்க ஒவ்வொரு நாளும் மற்றவங்க யூஸ் பண்ற இடத்த அசிங்கப்படுத்துறீங்களே, பின்ன அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? ஒவ்வொரு நாளும் குப்பையை சேகரிக்க வண்டி வருது இல்ல, அதுல போடலாம்ல. எனக்கு டைம் இல்ல. என் டைமுக்கா வண்டி வருது? அதுக்குன்னு கவர்மெண்ட் உங்களுக்காக தனியா வண்டி வர வச்சிட்டு இருக்க முடியுமா? அங்கிள், நீங்க வாங்க. பாருங்க, நீங்க தினமும் வீசுற குப்பையை கிளீன் பண்றது இவர் தான். அதான் அவருடைய வேலை. ஆனா நீங்க கொடுக்கறது எக்ஸ்ட்ரா வேலை. இவர் நம்மளோட ஊரை சுத்தமா வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? நம்ம டாய்லெட்டை நாங்க க்ளீன் பண்ண மாட்டோம், ஆனா இவர் க்ளீன் பண்ணுவாரு. இவரோட வேலைக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த குழந்தை கேட்கறதுலயும் நியாயம் இருக்குன்னு தோணுது. சாரிங்க. ஐயோ, பரவாயில்ல, விடுங்க சார், நானே கூட்டிக்கிட்டு. இல்ல இல்ல, பரவாயில்ல, இது நானே ரெடி பண்ணிக்கிறேன். இது என்னோட வேலை, நானே கூட்டிக்கிறேன். மாற்றம் என்கிட்ட இருந்தே வரட்டுமே.
வாங்க அங்கிள் போலாம். இனிமேல் இவர் ரோட்ல குப்பை போட மாட்டார். இந்த சின்ன குழந்தையால நான் திருந்திட்டேன். என்னை போலவே எல்லாரும் எல்லா கண்ட இடங்கள்லையும் குப்பையை போடாம சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும். நாடும் உருப்படும், நாமும் உருப்படலாம்.